Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மெகலோ பாக்ஸோட எபிசோட் 11 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நாம ஒரு வண்டிக்குள்ள உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ரேடியோல சொல்றாங்க இன்னைக்கான மேட்ச்ல வின் பண்றவங்க தான் வந்துட்டு யூரி கூட ஃபைனல்ஸ்ல விளையாட போறாங்க. இந்த மேட்ச்க்கான பெட்டிங் வந்துட்டு மோஸ்ட்லி ஜோ மேல தான் இருக்குது. ஏன் அப்படினா மிக்கோ அவர் டிஃபீட் பண்ணதுல இருந்து அவர் மேல பயங்கர ஹைப் இருக்குது அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஃபூஜிமாக்கி நாம்புக்கு கால் பண்றாரு. ரொம்பவே அமேசிங்ல உங்களோட ஸ்கேம் வச்சு இந்த உலகத்தையே நீங்க ஏமாத்திட்டீங்க. அதுக்கு நாமு சொல்றாரு நான் ஒன்னும் உங்ககிட்ட ப்ரொடெக்ஷன்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் பின்னாடி ரெண்டு பேர் கார்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்ல எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது உன்னை கேம்குள்ள சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமாக்கி போன் வச்சிருக்காரு. ஃபூஜிமாக்கியும் பெட் பண்றாரு தேர்ட் ரவுண்ட்ல நம்ம பேரோஸ் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் யூகிகோட வீட்ல சாச்சி வந்துட்டு பூவெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். நேரா யூகிகோ உள்ள வரா. இதெல்லாம் சும்மா கண்ணாபின்னு கலஞ்சிருந்தது அதான் சும்மா நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சியா சொல்றான். ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. இல்ல நீங்க எனக்கு தங்க இடம் கொடுத்ததுக்கும் நீங்க எனக்கு சாப்பாடு போடுறதுக்காகவும் இது ஒரு நன்றி கடன் மாதிரி தான் நான் பண்றேன் அப்படின்னு சாச்சியா சொல்றான். அப்ப யூகிகோ ஜோவோட ஐடியா பாக்குறா. அது மேல ஒரு பூ இருக்குது இது என்ன லக்கி சாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவன் ஒரு பதத்தோட எடுத்து திரும்ப உள்ள வச்சுக்கிறான். நீ வந்துட்டு இது ஜோக்காக தான் பண்ணினியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாவா. இல்ல இது வந்துட்டு என்னோட அம்மாக்கு பிடிக்கும் அதனால தான் நான் பூ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஜோவோட மேட்ச் இப்ப கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது நீ இன்னும் பார்க்க போகலையா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சியை கோச்சிட்டு உள்ள போயிடுறான். சாச்சி ரூம்குள்ள போய் தனியா நின்னுகிட்டு இருப்பான். அவன் ஜோ கூட முன்னாடி பேசினெல்லாம் நினைச்சு பாக்குறான். ஜோ கிட்ட ஒரு விஷயத்தை கேட்பான். உனக்கு வந்துட்டு பயம் வராம இருக்க நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. உன்னால எந்த பக்கம் மூவ் பண்ண முடியல ஃப்ரீஸ் ஆயிருக்கிறப்ப அப்படிலாம் உனக்கு தோணுச்சுன்னா நீ யாரும் என்ன பண்ணுவ நானுமே வந்துட்டு ஓனா ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனாலதான் கேட்கறேன் அப்படின்ட்டு சாச்சியை கேட்கறான். அதுக்கு ஜோவும் சொல்றான் உன்னை சுத்தி இருக்க ஏதாவது ஒன்னு பிடிச்சுக்கோ அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அது வந்துட்டு அந்த மொமெண்ட்ல உனக்கு கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் நீ என்ன பண்ணணும் உனக்கு என்ன தேவை அப்படின்றத அந்த மொமெண்ட்ல உனக்கு தோண வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது வந்துட்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கத்துக்கிட்ட ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். என்ன சுத்த நான்சென்ஸா இருக்கு இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சாச்சியா கேட்டிருப்பா. ஆனா இப்போ வந்துட்டு அவன் கையை அந்த மாதிரி சவுத்துல பேலன்ஸ் பண்ணி வச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். ஜோ வந்துட்டு அந்த என்ட்ரி கேட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கப்ப இந்த ஹெட்போன் போடலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த மேட்சை மேல இருந்து பாக்குற மாதிரி ஒரு ரூம்ல தான் வந்துட்டு ஃபூஜிமாக்கி அவனோட ஆளுங்க அப்புறம் நாம எல்லாருமே இருக்காங்க. அதுல ஃபூஜிமாக்கியோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் சொல்றான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஜோ மேல தான் பெட் பண்ணிருக்காங்க ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் நடக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ ஃபர்ஸ்டா லைன் வந்துட்டு ஒரு சைடுல இருந்து என்ட்ரி கொடுக்குறான். இன்னொரு பக்கம் ஜோ அதே மாதிரி கூப்பிடுறாங்க கியர்லெஸ் ஜோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகுறாங்க. பார்த்தா நம்ம ஜோ வந்துட்டு கியரோட உள்ள வரா. அதனால ஆடியன்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஷாக்கா போகுது. அப்படியே ஜோ ரிங்குக்குள்ள வந்துட்டு மேல பாக்குறேன். மேல இருக்க ரூம்ல தான் கரெக்டா நாம நின்னு இவனை பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நாம வந்துட்டு அந்த மைக்ல பேச ஆரம்பிக்கிறாரு. நான் வந்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் முடியாது ஜோ அதுக்கு தகுதியானவனும் நான் கிடையாது. நீ என்னோட வாய்ஸே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனாலுமே நான் இப்போ உனைய தான் நம்பி இருக்கிறேன். தேர்ட் ரவுண்ட்ல நம்ம இந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணணும் அதனால அது வரை தாக்கு பிடிச்சு நில்லு அப்படின்னு சொல்றாரு. பேரோஸ் ஜோ பக்கத்துல வந்தோடனே எனக்காக நீ கியர் போட்டு வந்திருக்க அது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது. ஆனா உன்னோட இந்த குப்பை கியர் உனைய எல்லாத்தையும் சேர்த்து உடைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேரோஸ் சொல்றான். இன்னொரு பக்கம் சாட்சி வந்துட்டு கரெக்டா ஸ்டேடியம் வாசல்ல தான் நின்னுக்கிட்டு இருக்கான். உள்ள போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப பின்னாடி சாட்சியோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னடா நடக்குதுங்க நீயும் அங்க ஜோ பக்கத்துல இல்ல நாமும் ஜோ பக்கத்துல இல்ல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சாட்சியும் ஒரு கண்ணீரோட இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். கேம்குள்ள ஜோ வந்துட்டு பேரோஸ பெருசா அடிக்கலாம் ட்ரை பண்ணல சும்மா டாஜ் பண்ணிக்கிட்டு மட்டும் தான் இருக்கிறான். சாட்சி அப்படியே ஓடி போகும்போது யார் இப்ப கியர்லெஸ் ஷோ பத்தி எல்லாம் நினைச்சா யார் இப்ப வின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜோ வந்துட்டு லைன் கிட்ட ஒரு அப்பர் கட் கொடுத்து வரான். பட் அது மிஸ் ஆயிருது. அவன் வந்துட்டு ஈஸியா இவன் ஒரு அட்டாக் பண்ணி தள்ளி விடுறான். அப்படியே இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகுது. அப்ப ஃபூஜிமாக்கியோட அசிஸ்டன்ட் 2 பேர் சொல்றாங்க இவன் வின் பண்ண ட்ரை பண்ணாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் வந்துட்டு யோ நீ சொல்றத அவன் கேக்குறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்ப ஜோ வந்துட்டு உண்மையிலே வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தான் அப்படின்னா இந்த அப்பர் கட்லயே அவன் இந்த கேமை முடிச்சிருந்திருப்பான். அவன் நான் சொல்றேன் கேக்குறானா இல்லையான்றதுல இங்க மேட்டர் கிடையாது. ஆனா அவன் பிளானுக்கு ஏத்த மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. அப்ப ஃபூஜிமாக்கி சொல்றான் இது வந்து ரொம்பவே ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் அவன் அப்பர் கட் வாங்குற மாதிரி கரெக்டா மிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் அடிக்கிறப்ப கொஞ்சம் ஆஃப் பேலன்ஸ் ஆயிட்டான். இது வந்துட்டு ஒரு மேட்ச் ஃபிக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்களுக்கு சுத்தமா தெரியாது. அவன் வந்துட்டு ஹர்ட் ஆகாம விளையாடணும்னு சொல்லிட்டு நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் வந்துட்டு வேணும்னே ஹர்ட் ஆகிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு உன்னோட அட்வைஸ் தேவையில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமாக்கி சொல்றாரு. அப்ப யூரி வந்துட்டு ஜோ கூட நேத்து நைட் பேசின விஷயத்தெல்லாம் நினைச்சு பாக்குறான். நேத்து நைட் ஜோ யூரிய பத்தி இன்னொரு விஷயத்தையுமே சொல்லிருப்பான். நான் வந்துட்டு உண்மையான மேட்ச் உங்க கூட விளையாடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ரொம்பவே பியூர் அண்ட் சிம்பிளான ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பான். இப்போ செகண்ட் ரவுண்டுமே ஸ்டார்ட் ஆகுது. ஜோ எடுத்தோடனே லைனை போட்டு நல்லா அடிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அந்நியார் லைன் வந்துட்டு ஜோக்கு ஒரு பஞ்ச் கொடுக்குறான். அடுத்த வாட்டி ஜோ டாஜ் பண்ணும்போது லைன் வந்துட்டு கரெக்டா ஜோவோட கியர்லயே குத்திடுறான். பிளாக் பண்ணிட்டு சைடா போய் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. அதே மாதிரி இவன் கரெக்டா பிளாக் பண்ணிட்டு சைடா போய் ஒரு பஞ்ச் சூப்பரா கொடுக்குறான். சூப்பரா இதே அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. அப்போ லைன் அடிச்ச பஞ்ச்ல ஜோவோட பாதி கீர் கலண்டு ஒழுகுது கீழே. அடுத்தவன் பஞ்ச் பண்ணிட்டு மறு செகண்ட் அவன் பாடியில அட்டாக் பண்ண அதுக்கு அடுத்து இன்னொரு கை வச்சு அப்படியே அவன் மூஞ்சிலே அடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி ஜோவும் ஃபாலோ பண்றான். சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டுறாரு. இப்போ செகண்ட் ரவுண்ட் அப்படியே முடியுது. நேரா ஃபூஜிமாக்கி நாம பார்த்துட்டு அண்டர் கிரவுண்ட் டேஸ்ட்ல இருந்ததோட இப்ப எல்லாம் மாறி போச்சு போல அப்படின்னு சொல்றாரு. ஆமா பேரோஸ் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட்ல அவன் கூட இப்படிதான் லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு. இல்ல நான் வந்து அதை பத்தி சொல்ல வரல நீ வந்துட்டு ஒரு உண்மையான கோச் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சாச்சியோ தனியா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நாங்க எல்லாரும் டீமா தான் இருந்திருக்க வேண்டியது. ஆனா கடைசியில எல்லாரும் இப்படி தனித்தனியா தான் முடிவு எடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஆமா அவங்கள மட்டும் சொல்லி நான் என்ன பண்றது நானும் அதே மாதிரி தான் இருந்திருக்கேன். என்னோட ரிவெஞ்சுக்காக தான் ஜோவை யூஸ் பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கான். அப்படியே இப்போ ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகுது. நாம வந்துட்டு சொல்றாரு ரவுண்ட் 3ல லாஸ்ட் ஒரு நிமிஷம் இருக்கிறப்ப நீ அவுட் ஆயிட்டா போதும்டா. இப்போ வர உன்னோட வேலையை நீ பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணிக்கிட்டு இருந்த. ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயான ஒருத்தன் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ஃபூஜிமாக்கி பின்னாடி இருந்து சொல்றாரு இல்ல நான் நீங்க ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் இப்போ உங்களோட ஜாப் சூப்பரா தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. நானே ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆயிட்டேன். ஆனா அதனால இன்னைக்கே எல்லாமே சேஞ்ச் ஆயிருன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்களா? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் ஒரு மனுஷனோட நேச்சரை கண்டிப்பா மாத்தவே முடியாது. ஒரு ஸ்கார்பியன்ன்றது எப்பவும் ஸ்கார்பியன் தான். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரே டாக் தெருநாயின்றது எப்பவுமே தெருநாய் தான். அவன் வந்துட்டு கால
காலம் முழுக்க சாகுற வரை என்னோட ரிங்குக்குள்ளதான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமாக்கி சொல்றாரு. இல்ல இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஜோவும் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான். இந்த மேட்ச் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. இப்ப அப்படியே சாச்சி வந்துட்டு வேமா ஸ்டேடியத்துக்குள்ள ஓடி வரா. நேரம் ஜோவும் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான். இதை இந்த மாதிரி முடிய விட்டுறாதா ஜோ அப்படின்னு சொல்லிட்டு சாச்சி பயங்கரமா கத்துறா. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஜோ கொஞ்சம் கான்சியஸ்கே வரா. நேரம் நாம வந்துட்டு சாச்சி நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாரு. யூகிகோக்கு செம ஷாக்கா இருக்குது. அப்ப யூரி வந்துட்டு எங்கேயோ எந்திரிச்சு போறான். நீ உனக்காக ஃபைட் பண்ற ஜோ அப்படின்னு சொல்லிட்டு சாச்சியோ சத்தமா சொல்றான். அப்ப ரவுண்ட் 3ல லாஸ்ட் ஒரு நிமிஷம் ஆயிருச்சு. அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு இப்ப டைம் ஆயிருச்சு, உன்னோட அசிஸ்டன்ட் வெக்கில உள்ள சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நாம கிட்ட சொல்றாரு. அப்படியே நீங்க ரெண்டு பேரும் போய் அந்த சாச்சியோ பையில புடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. நாம்புக்கு இப்ப என்ன பண்றேன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. செம்ம கன்ஃபியூஸ்டா நின்னுகிட்டு இருக்காரு. அந்நியாரம் பேரஸ் வந்துட்டு செம்ம ஒரு பஞ்ச் விட்டு ஜோவை அப்படியே படுக்க வச்சிடறான். டே ஜோ இது இந்த மாதிரி முடிய விடாத, நீ வந்துட்டு டாப் வர போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சியோ எவ்வளவோ கத்தி பாக்குறான். அப்ப அங்க இருந்து செக்யூரிட்டிஸ் வந்துட்டு சாச்சியோ பிடிச்சு நிப்பாட்டுறாங்க. அந்நியாரம் யூரி அந்த இடத்துக்கு கரெக்டா வரான். யூரி பார்த்தானே அந்த செக்யூரிட்டிஸ்ல அமைதி அப்படியே பயந்து நின்றுறாங்க. அந்நியாரம் யூரி வந்துட்டு ஜோ கிட்ட பேசுறான். நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த மறந்துட்டியா, என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிராத ஜோ அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றான். ஜோவும் அப்படியே யூரிய பாத்துக்கிட்டே கண்ணை மூடிடுறான். அவன் கண்ணை மூடினதுக்கு அப்புறம் சத்தமா ஒரு வாய்ஸ் கேக்குது. எந்திரிடா எந்திரிச்சு ஃபைட் பண்ணு ஜோ அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சத்தமா கத்துறாரு. இங்க இருக்க ஒருத்தனாலையும் சாட்சிய மேல ஒரு சுண்டு வரல கூட வைக்க முடியாது. அண்ட் உன்னோட ஃபியூச்சரை எவனாலையும் கெடுக்க முடியாது, நான் பாத்துக்கிறேன், நீ எந்திரி, நீ எந்திரிச்சு ஃபைட் பண்ணு, உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, எந்திரி ஜோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜோ எந்திக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் நாம அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிறாரு. ஜோ வந்து அப்படியே கஷ்டப்பட்டு எந்திக்கிறான். நேரம் பாதி கியரும் உடையுது. கியர்லெஸ்ஸா இப்ப எந்திரிச்சு நிக்கிறான் ஸ்டேடுக்கு முன்னாடி. இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்றான். யூரி சாச்சியோ ரெண்டு பேருக்குமே செம்ம ஹாப்பி ஆயிருது. அப்ப ஜோ வந்துட்டு லைனை நல்லா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஒரு அப்பர் கட்டு கொடுக்குறான். கொஞ்சம் விட்டு லைன் சதறி இருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டான். அடுத்து இப்ப அப்படியே லைன் வந்துட்டு ஒரு பஞ்ச் பண்ண வரும். அந்நேரம் வந்துட்டு டக்குன்னு பார்த்தா ஆடியன்ஸ் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடான்னு பார்த்தா லைன் பண்ண பஞ்ச் வந்துட்டு ஜோக்கு கரெக்டா சைட்ல மட்டும் தான் லைட்டா பட்டிருக்குது. ஆனா ஜோ வந்துட்டு அதே டைமிங்ல இவனோட கண்ணத்துல பொலிச்சுன்னு வச்சிருக்கான். அப்படியே லைன் வந்துட்டு பொத்துன்னு கீழே விழுந்துறான். 10 செகண்ட் முடியுது. பையன் எந்திக்கவே இல்ல. சிங்கத்தை சாச்சி விட்டாச்சு. சாச்சி அப்படியே ஒரு சந்தோஷத்தோட ஜோ கிட்ட ஓடி போறான். அந்நேரம் ஜோவோட ஐடி வந்துட்டு கீழே விழுந்துருது. அதை பார்க்காம ஓடிடுறான். ஓடி போய் அப்படியே ஜோவை கட்டி பிடிச்சு நீ ரொம்பவே அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீரோட நின்னுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் நாம்போட மூஞ்சி பார்த்தா ரொம்பவே ரத்தமா இருக்குது. உங்களால முடிஞ்சது இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. இவங்க எல்லாரும் நாம்பு சேர்ந்து நாக் டவுன் பண்ணிட்டாங்க. அப்ப ஃபூஜிமாக்கி முன்னாடி வந்து சொல்றாரு, நீ வந்துட்டு தப்பான ஆளை கொட்டிட்ட நாம்பு, உன்னோட முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமாக்கி சொல்றாரு. யூரி அங்க நின்னுகிட்டு இருக்கப்ப பின்னாடி யூகிக்கு வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அப்ப யூரி சொல்றான், பொறாம, என்னோட வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை பார்த்து நான் பொறாமப்படுறேன். கியர்லெஸ் ஜோ, அவங்க கிட்ட உண்மையான ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூரி திரும்ப போறான். அப்ப யூகிக்கு வந்துட்டு கீழே கிடந்த அந்த ஜோவோட ஐடியா பாக்குறா. இந்த பக்கம் ஜோ சாச்சியோ ரெண்டு பேருமே வேமா ஓடி வராங்க நாம்பு இருந்த ரூமுக்கு. உள்ள வந்து பார்த்தா நாம வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஜோக்கெல்லாம் செம்ம ஷாக்கு. நீ தான் இந்த மாதிரி பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கு ரொம்பவே கடுப்பாயிருது ஃபூஜிமாக்கி மேல. அப்ப நாம வந்துட்டு இல்ல நிறுத்து ஜோ போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நானே நம்மளோட கணக்கெல்லாம் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ எதுவும் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. என்னோட இன்னொரு கண்ணை எடுத்ததுக்கு அப்புறமா உனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல அப்படின்னா என்னோட இதயத்தை கூட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றாரு ஃபூஜிமாக்கி கிட்ட. அப்ப ஃபூஜிமாக்கி வந்துட்டு என்னோட கண்ணிலே இனிமே பற்றாது அப்படின்ட்டு சொல்றான். ஆனா ஃபூஜிமாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்றேன். இவங்க முன்னேற அப்படியே கிளம்புறாங்க. அந்த பையனை இங்க இருக்க மத்த எல்லாரை விட ரிங்குக்குள்ள வச்சு பாக்கணும்னு சொல்லிட்டு அதிகமா ஆசைப்படுறதே இவன் தான். இதுக்கப்புறம் அவன் அதை எதை வச்சு பாக்குறான்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன். எல்லாராலையும் இந்த மாதிரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, அவங்க போகட்ட விட அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இவங்க முன்னாடி அப்படியே கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு யூரி வந்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி தனியா நின்று பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு 2 எபிசோடுக்கு ஜோ வெர்சஸ் யூரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு மேட்ச் தான் நடக்க போகுது. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. அவங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.